பரலோகம், பாதாளம். இந்த இரண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு தான் என்னுடைய ஆத்துமா போகும். அப்படி என்றால் நான் மாமிச வழியில் நடந்திருந்தால் என் ஆத்துமா எங்கே போகும்? பாதாளம் போகும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுவா லேலுயா. அப்போ ஆவியானவரின்படி நான் நடந்திருந்தால், பூமியிலே வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முக்கியம் கொடுத்து அவரை உள்வாங்கி அவருடைய வழி நடத்துதலின்படியாக என் வாழ்க்கையிலே நான் வழி நடந்திருந்தால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பான அந்த பாதாளம் எனக்கு இல்லை. ஆமென். இந்த பாதாளம் எனக்கு இல்லை. என் ஆத்துமா நிச்சயமாய் என் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும். ஹல்லேலூயா. வெரி கிளியர். அந்த கேட்கின்ற ஆத்மா கேட்கின்ற ஒரு கேள்வி, வேர் ஐ கேன் கோ, அதுக்கு பதிலும் வேதம் சொல்லிவிட்டது. என்ன சொல்லியிருக்கு? அந்த ஆத்மா வெளியே வந்து மரணம் அடையும் பொழுது ஆத்மா வெளியே வரும், சரீரம் மண்ணுக்குள் போய்விடும். ஆத்மா வெளியே வந்து கேட்கும், வேர் ஐ கேன் கோ. அதற்கு பதில் தான் இந்த பதில். என்ன பதில்? எவன் ஒருவள் பரிசுத்த ஆவியானவரின்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பான பாதாளம் இல்லை. ஆமென். அந்த ஆத்துமானது நிச்சயமாய் என் தேவனோடு சஞ்சரிக்கும். ஹல்லேலூயா. இது இம்பார்ட்டன்ட். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி அவர் நமக்குள் காண வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருக்கிறார் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படியே அப்படியே ஒழுங்குறாம பாருங்க. அதான் இல்ல, நான் இது சொல்றேன் அதுவா இல்லை என்ன அப்படின்னா, வேதம் தெளிவா சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளார இருந்துன்னா 9 விஷயம் இருக்கும். 9 விஷயம் இருக்கும். 9 விஷயம் என்னன்னா வாசிமா? ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். இந்த 9ம் யாருக்குள்ளார இருக்கிறதோ அவர்களுக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார். வாசம் செய்கிறாரு. 9ம் இருக்கணும். இந்த 9ல் ஒன்று குறைந்தால் கூட, இது கொஞ்சம் டஃப்பான விஷயம் ஏற்றுக்கிறது, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வழி இல்லை. ஆவியானவர் இருந்தால் 9 கனிகளும் இருக்கும். யாரெல்லாம் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிறார்களோ, அவர் வழிநடத்துதல்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் நான் ஆவியானவரோடு வாழ வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் என்னுள் வாசம் செய்கிறார் என்றால் என்னில் என்ன இருக்க வேண்டும்? ஆவியின் கனிகளான அந்த 9 காரியங்களும் இருக்க வேண்டும். என்னை நானே யோசித்து என்னை நானே பரிசோதித்துக் கொள்ளலாம். என்னுள் சந்தோஷம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, நீடிய பொறுமை இருக்கிறதா, தயவு இருக்கிறதா, நற்குணம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதா, இச்சையிடம் இருக்கிறதா? இதில் ஒன்று குறைந்தால் கூட ஆவியானவர் என்னை வாசம் செய்வது கடினம். ஆகவே நான் ஆவியானவரை தேட வேண்டும் என்றால் வாசிங்க, காணப்பட ஆவியானவர் காணப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் வேகமா கவனிங்க. வாசிங்க யோவேல் 2:11. சத்தமா வாசிங்க. கர்த்தர் தமது சேனைகளின் முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது. 2:11 தானே? அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமா இருக்குமா கர்த்தருடைய நாள். ஆனால் ஆவியானவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களுக்கு அது பயங்கரமான நாள் இல்லை. அப்ப நான் ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டுமா? அடுத்த வசனம். அதனால நாங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும், அங்க இருதயத்தோடும் கொடுக்கல, நாட் an half hearted, முழு இருதயம், முழு இருதயத்தோடு turn towards to the Lord Jesus. Those who have a turning towards to the Lord Jesus, ஆவியானவர் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும்.
உபவாசத்தோடு இருக்க வேண்டும், அழுகையோடு இருக்க வேண்டும், புலம்பலோடு நான் இப்படி எல்லாம் பாவம் செய்து விட்டேனே என்று புலம்பி அழுது ஆண்டவரிடத்தில் முழுமையாய் திரும்பும் பொழுது ஆவியானவர் நமக்குள் வருவார். 2:13